நான் உங்களை கேட்கிறேன், நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தான். அல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நம்ம உண்மையுள்ளவரா இருக்கிறோமா? ஹலோ, ரசிக்கப்பட்டவங்க கேட்கிறேன், புதுசா மன திரும்பவங்க கேட்கிறேன், வரும் நாட்களில் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கேட்கிறேன், நம்ம உண்மையா இருக்கிறோமா? வேதம் சொல்லுது, ஒருவரும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. ஒருவரும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே பைபிள் சொல்லுது, உங்களிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்படி பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெற்றவங்க நான் கேட்கிறேன், நான் பரிசுத்த ஆவி பெற்ற நாள் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் ஒரு நாள் கூட துக்கப்படுத்தல அப்படி சொன்னவங்க யாரா இருந்தா துணிகரமான இருக்கீங்களா? இருக்கீங்களா? அம்மா ஐயா இருக்கீங்களா? ஏன் இல்ல? அது சொல்றாரு, நீ மறுபடியும் திரும்பினா நான் உன்னை இன்னைக்கு நான் சீர்திருத்தம் பண்ணணும் நான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நான் ஒரு விஷயம் அன்பா சொல்றேன், ஒரு மனுஷனோட உடைய நடைய அவனுடைய தோரணைய பார்த்து யாருமே யாருக்கு விலை மதிப்பு போடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒரு மனுஷன் தோரணை நீங்க இடம் போட்டீங்கன்னா செத்து கிடக்கிற குணத்தை அவன் உயிரோட எழுப்பிட்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற தரிசனம் பெருசு.